ஆப்பிரிக்க நாடாக இருக்கக்கூடிய தன்சானியாவில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்ப்போம். குறிப்பாக சென்ற புதன்கிழமை பார்த்தோம்னு சொன்னால், தன்சானியாவினுடைய அதிபர் தேர்தல் நடக்கிறதுக்காக எத்தனிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அதிபர் தேர்தல் எப்படிப்பட்டதாக இருந்துன்னு சொன்னால், ஒரு சர்ச்சைக்குரிய அதிபர் தேர்தலாக வந்துட்டு கணக்கிடப்பட்டிருந்தது. காரணம் என்னென்னு சொன்னால், அந்த தேர்தலில் வந்துட்டு பலமிக்க எதிர்க்கட்சிகள் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தன. இதற்கு மத்தியில் தான் பார்த்தோம்னு சொன்னால், தாருசலாம் பகுதியில் வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு வாக்களிப்பதற்கான ஒரு தடைகளும் காணப்பட்டது. கிட்டத்தட்ட 7 மில்லியன் மக்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால், அந்த தாருசலாம் ஏரியாவில் வந்து இருக்கிறாங்க. எனவே இவங்க வந்துட்டு வாக்களிப்பதற்கான தடைகள் காணப்பட்டபடியால் மக்கள் வந்துக்கிட்டு அந்த புதன்கிழமை அன்று பார்த்தோம்னு சொன்னால் போராட்டத்துக்கு இறங்குவதற்காக தள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக 1961 இதுவரையும் பார்த்தோம்னு சொன்னால் சிசிஎம் கட்சி எனப்படக்கூடிய ஒரு கட்சி தான் வந்துக்கிட்டு தன்சானியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக அதனுடைய தற்போதைய அதிபராக சாமியா சுலுகு ஹாசன் வந்துட்டு இருக்கிறார். இவதான் இப்போதும் வந்துக்கிட்டு இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வெற்றி பெற்றிருக்கான்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக இவர் 98 விதமான வாக்குகளை பெற்று தன்சானியாவினுடைய மீண்டும் அதிபராக வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. ஆனாலும் எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி, சமூக ஆழ்வர்களாக இருந்தாலும் சரி, இவங்க வந்துக்கிட்டு இந்த வெற்றியை வந்துட்டு எதிர்க்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், எதிர்க்கட்சிகள் வந்துக்கிட்டு போட்டியிடப்படவில்லை. அதே போல மக்கள் வந்துக்கிட்டு அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் சொல்லி கூறப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் பொதுமக்கள் வந்துக்கிட்டு வீதிக்கு இறங்கி இந்த தேர்தலுக்கு எதிராக வந்துக்கிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக அங்கே ஒரு கடுமையான அடக்குமுறை என்று சொல்லி பிரயோகிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய போதும் அதனை அரசாங்கம் மறுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் வந்துட்டு இதுவரையும் அந்த போராட்டத்தில் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். தன்சானியா நிலைமை பார்த்தோம்னு சொன்னால் இவ்வாறு தான் இருந்து கொண்டிருக்குது. அங்கே நடந்த இந்த எலெக்ஷனில் பார்த்தோம்னு சொன்னால் 1961 ஆட்சி அமைத்து கொண்டு வரக்கூடிய அதே கட்சியான்னு பார்த்தோம்னு சொன்னால் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் தன்சானியாவினுடைய தற்போதைய நிலவரமாக வந்துட்டு இருந்து கொண்டிருக்குது.